வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல பாம்பே சட்னி பண்ண போறோம். இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இட்லி தோசைக்கு விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இந்த சட்னி அரைக்கிறதுக்கு மிக்ஸி எதுவும் தேவைப்படாது. ரொம்ப வேகமா 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பேன்ல 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த சட்னியை தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணி பாருங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம். சீரகத்தை கடைசியில சேர்த்துக்கங்க. அடுத்து கறிவேப்பிலை, கூடவே 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்க்கிறேன். 4 சின்ன சைஸ் பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கிறேன். இந்த சட்னிக்கு பச்சை மிளகாய் காரம் தான், நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கல. அதனால மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை மட்டும் கட் பண்ணி சேர்க்கிறேன். அடுத்து 3/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். இந்த சட்னிக்கு பெருங்காய பவுடர் கூட கொஞ்சமே சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் ஓரளவு வதங்கி வரட்டும். இப்ப ஓரளவு வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் வதங்கிடுச்சு. இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். இப்ப நம்ம சேர்த்திருக்கிற தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சிருங்க. தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுக்கங்க. இப்ப தக்காளி எல்லாம் ஓரளவு நல்லாவே வதங்கி இருக்கு. இதை லைட்டா இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்கிறேன். ஸ்டவ்வை தீயை நல்லா குறைச்சிட்டு கடலை மாவை சேர்த்துக்கங்க. பச்சை வாசனை போக இதை வதக்கி விட்டுக்கலாம். கடலை மாவு சேர்த்துட்டு குறைஞ்ச தீயிலேயே வச்சு இதை நல்லா 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். அப்பதான் நம்ம சேர்த்திருக்க கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாம் போகும். அடுத்து இதுல தண்ணி சேர்க்கலாம். ஒரு கப் தண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா இதை கலந்து விட்டுட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னொரு 1 கப் தண்ணி சேர்க்கிறேன். மொத்தம் நான் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி இதுக்கு கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கணும். ஏன்னா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் திக்காய் வரும். நல்லா கலந்து விட்டுட்டு இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். ஏற்கனவே நம்ம உப்பெல்லாம் சேர்த்துட்டோம். இப்ப உப்பு எதுவும் போட வேண்டியதில்லை. இந்த ஒரு 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷமா கொதிச்சு சட்னி நல்லா திக்காய் வந்துருச்சு பாருங்க. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்க்கலாம். கொத்தமல்லி இலைகள் இந்த சட்னிக்கு நல்ல வாசனை கொடுக்கும். அதனால கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியா வேகமா பண்ணக்கூடிய டேஸ்டான பாம்பே சட்னி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.